உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிடும். ஹேர் க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஹேர் திக்னஸும் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஹேர் பேக் போட்டு ஊற வச்சு, அத தேய்ச்சு, குளிச்சு நம்ம கிளம்புறதுக்கு வந்து டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே டைம்ல வந்து நேச்சுரலா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹேர் வாஷ் மாரி, அதாவது நம்மளுக்கு வந்து நேச்சுரலா முடி வளர்க்கறதுக்கு ஏதாவது கெமிக்கல் இல்லாம, நேச்சுரலா ஹேர் வாஷ் பண்ணாலே வந்து முடி வளரும், நல்லா திக்கா இருக்கும், ஹேர் ஃபால் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாவும் இருக்கணும், எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் கிடைக்கணும். அதே டைம்ல வந்து நம்மளுக்கு ஹேர் பேக் போடாமலே ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு, கெமிக்கலும் இல்லாம ஷாம்பூவும் யூஸ் பண்ணாம ஹேர வந்து நல்லா சூப்பரா ஹேர் க்ரோத் பண்ண வச்சு, ஹேர்ல அந்த ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ்லாம் இல்லாம ஸ்கேல்ப்பையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணி, நல்ல ஒரு திக்கான ஹேர வந்து குடுக்கறதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் வாஷ் மெத்தட் தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறது. இது வந்து ரொம்ப 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 சிம்பிள்ங்க. உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிடும். ஹேர் க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஹேர் திக்னஸும் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கும். இப்ப இந்த ஹேர் வாஷ் மெத்தட ட்ரை பண்ணி தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த ஹேர் வாஷ் மெத்தடுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் வாஷ் மெத்தடுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கைக்கு பாதி கையாக எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஊற வைக்க போகிறோம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் நல்லா ஷைனியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் வந்து பச்சைப்பயிறு வந்து நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப் நட் தான். சோப் நட் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு சீட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்துட்டும் வந்து நீங்கள் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊற வச்சுட்டும் நீங்கள் அந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஊற வைக்க போகிறோம். இப்போ நல்லாவே வந்து ஊறிடுச்சு. மறுநாள் எடுத்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த ஊற வச்சுருக்க அந்த வெந்தயத்தையும் பச்சை பயிரையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூடவே வந்து நான் முன்னாடியே சொன்னது போல் சோப் நட்டை வந்து இந்த மாதிரி நான் ஊற வச்சு வந்து அதுக்கப்புறமா சீட்ஸை வந்து கையால் உரித்து அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து எடுத்துக்கிட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 11 அளவுக்கு வந்து சோப் நட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு நுர வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட ஒரு 2 சோப் நட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே ஹேர் வாஷ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா கலரி விட விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தான க்ரீமி பேஸ்ட் மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த ஹேர் வாஷ் பவுடர், அதை பேஸ்ட் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லாவே நுரைச்சி வரும். இப்போ நான் கையில் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ஆயிலை புக் பண்ணுறதுக்கு 9444343429 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் ஹேர் ஆயில் வந்து எப்படி புக் பண்ணுன்ற ப்ரொசீஜரை டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஹேர் வாஷ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் என்னோடய ஹேரை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோடய ஹேர் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் க்ளாஸியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஹேர் ஃபாலும் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து குறைஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப ஹெவியாக ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறது. அதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் வாஷ் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்ல ஒரு அதாவது நேச்சுரலாகவே வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறது. இதில் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.